அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கிரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தாவேக்காவை சேர்ந்த புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். ராஜவேலுக்கு வணக்கம். நக்கீரனுக்கு வணக்கம். பார்க்கின்ற நேயர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. கூடுதலாக பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். ரொம்ப நன்றி. கரெக்டா கண்டுபிடிச்சு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொன்னமைக்கு நன்றி. தெரிந்தவர்களும் நண்பர்களும் தாவேக்காவை சார்ந்த தலைவர்களும் வாழ்த்து சொல்லி வருகிறார்கள். எல்லோரும் என்னுடைய நண்பர்கள் எல்லோருக்கும் நன்றி சொல்லி வருகிறேன். மாநில அரசும் பரபரப்பா இருக்கு. ஒன்றியத்தில் அங்க டெல்லியிலையும் மிகப்பெரிய பரபரப்பு தான் அரசியல்ல. அங்க ஆர்ப்பாட்டம், தடியடி, மாணவர்கள் மீது தடியடி, அந்த மாதிரி ஒரு பரபரப்பு. அதனோட சேர்ந்து நாடாளுமன்றத்திலையும் எதிர்கட்சிகள் சில பிரச்சனைகள் எழுப்ப திட்டமிடுறது, பரபரப்பு. மார்க்கண்டேயன் கைது, திமுக எம்எல்ஏ, அவர் முதல்வர் குத்தி பேசுனதுக்காக வழக்கு போடலாம். இதே மாதிரி எல்லாரும் தான் பேசுகிறாங்க, எல்லாரும் கைது பண்ணீங்களா அப்படிங்கிற குரலும் வருது. நீங்கள் அரசியல் சூழ்நிலை பற்றி கேட்டீங்க. மார்க்கண்டேயன் என்கிற ஒரு சட்டமன்ற உறுப்பினர் பேசிய பேச்சு இப்படிதான் தினம் அரஸ்டா நடக்குமா அப்படின்னு கேட்டீங்க. நிறைய அரசு பண்ணுன்ற விரோதம் இந்த அரசுக்கு இல்லை. வரை அந்த சயின்டிஸ்ட் செல்லூர் ராஜு, அந்த மதுரை பயில்வான் உதயகுமார், அப்புறம் திருவண்ணாமலையிலிருந்து பாளையங்கோட்டை ஹீரோ ஒருத்தர் கிருஷ்ணமூர்த்தின்னு இருக்காரு. அம்மா அவர் எப்படி எல்லாம் தண்டனை கொடுத்தாங்கன்னு அவர் மனசாட்சிக்கு தான் தெரியும் அவரு. அப்புறம் கேபி முனுசாமி, அதுக்கு நான் அன்னைக்கே பதில் சொல்லிட்டேன். கேபி முனுசாமிக்கு ஒரு 4-5 சகதிகள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதுபோல அந்த வேதனை விளிம்பிலே என்னென்ன பேசுவதுன்னு தெரியாம பேசுறாங்க. ராஜவேல், எலும்பை முறிப்பேன் அப்படின்னு சொல்லாமா? இது மாதிரி கேள்விப்பட்டது உண்டா எங்கேயாவது நீங்க? முன்னாள் சபாநாயகர் அப்பாவு என்ன சொல்றாரு, முதல்வர் எப்படி பேசினாரோ அதே மொழியில் தான் பேசுறாங்க இவங்க. அவரு என்ன சொன்னாரு, எங்க உங்க அப்பாவை காணோம் அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுறாரு, கை அப்படி காட்டுறாரு, ஓடு ஓடு ஓடுன்னு கரூர்ல பேசுறாரு. இப்ப இதே மாதிரி தான் இவங்களும் பேசுறாங்க. உங்களுக்கு ஒரு நியாயம், இவங்களுக்கு ஒரு நியாயமா? ஆளுங்கட்சிக்கு ஒரு நியாயம், எதிர்கட்சிக்கு ஒரு நியாயமா அப்படின்னு கேட்கிறாரு. பேசுவார். அவரு எங்க சட்டமன்றம் நடத்திட்டு இருந்தார். அவரு எங்க நடத்திட்டு இருந்தாரு? கொஞ்ச நாள் ஒழுங்கா இருந்தாரு, பூரா ஜால்ரா அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்னைக்கு அமைந்திருக்கின்ற அமைச்சரை கூட மாண்புமிகு சபாநாயகர் நீங்க ஆதாரம் இல்லாம பேசாதீங்கன்னு சொன்னாரு. அருமை சகோதரர் ஜேசிடி பிரபாகரன் ஒரு நாள் சொன்னதுண்டா? அப்பாவு ஒரே ஒரு நாள் ஆளுங்கட்சியை சார்ந்தவரை பார்த்து ஆதாரம் இல்லாமல் பேசாதீர்கள், தேவையில்லாமல் பேசாதீர்கள் சொல்லியிருப்பார். அவர் எப்படி மாற்றணும், எப்படி மழுப்பணும், எப்படி அவர்கள் பாராட்ட நடந்து கொள்ள வேண்டும், அதுக்காக ஆசிரியர் பயிற்சி எடுத்தவர் அதையும் ஒரு பயிற்சியாக தெரிந்து வைத்துக் கொண்டு வந்து விட்டார். அப்படிதான் நடந்தது. சபாநாயகர் 0 ஹவர்ல பேச வேண்டியத நீங்க கொஸ்டின் அவர் காலையிலே ஆரம்பிச்சு சட்டசபை மரபை கெடுக்கிறீங்க. ஒரு முதலமைச்சரா இருந்திருக்கீங்க, உங்களுக்கு தெரியாதா இதெல்லாம்? ஏன் இது மாதிரி சட்டசபையில நடந்துக்கிறீங்கன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமியா இவர் கேட்டார், கேள்வியெல்லாம் கேட்டார். கேட்டுட்டு சட்டத்தில் இடமே இல்லை, எதிர்கட்சி துணைத் தலைவர் என்பது இல்லவே இல்லை. அப்படி ஒரு துணைத் தலைவருங்கிறத நான் போட முடியாது, சட்டத்தில் இல்லாத போடுனா நான் எப்படியா போடுவேன்? கொஞ்சம் கூட அறிவே இல்லாம இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னா என்ன பண்றதுன்னா பேசினாரு. கடைசியில் அதே சபாநாயகர் என்ன பண்ணாரு, திருப்பி இவரை கொண்டு வந்து யாருக்காக அவர்கள் கலாட்டா பண்ணாங்களோ அசம்பிளியில, அதே உதயகுமாரை கொண்டு வந்து எதிர்கட்சி துணைத் தலைவர் அறிவிச்சு இந்த வீணா போன பன்னீர்செல்வத்தை தூக்கி 3வது லைன்ல போட்டாரா இல்லையா? நடந்ததா இல்லையா சொல்லுங்க பார்ப்போம். ஆக அப்படிப்பட்ட செயல்பாடுகள் இந்த அசம்பிளியில் நடந்ததா? சரி வச்சுக்கோ, ரைட். எலும்பு ஒடிப்பண்ணாரு. நான் அடுத்த கேள்வியே கேட்டேன், ஏதாவது கசாப் கடை வச்சிருக்காரு அவர் அப்படின்னு சொல்லி. ஏன்னா இந்த கசாப் கடை வச்சிருக்கவன் தான் இந்த கால் வெட்டுறது, கை வெட்டுறது, அப்புறமா பார்த்தீங்கன்னா எலும்பு முறிக்கிறது, இது போன்ற செயல்களில் ஈடுபடுவார்கள். அது மாதிரி ஏதாவது கடை வச்சிருக்காரான்னு கேட்டேன். இதெல்லாம் ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர் பேசுற பேச்சா சார்? நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்கள், அதாவது முதல்ல கைது பண்ண சரியான நடவடிக்கை. ஏன்னு கேட்டீங்கன்னா, எப்பயுமே எனது வீடு கர்நாடகாவில் தமிழ் மொழி போராட்டத்திற்காக நான் எதிராக குரல் கொடுத்த பொழுது தமிழ் சினிமா தடைப்பட்டது, தமிழ் சேனல்கள் தடையானது, பேப்பர்கள் வெளிவராது,
இத்தனைக்கும் எதிராக குரல் கொடுத்த ஒரே நபர் புகழேந்தி தான். அடிச்சு வீடெல்லாம் நாசம் பண்ணிட்டாங்க. அந்த கதை உங்களுக்கு தெரியும். அம்மா கண்டம் பண்ணாங்க, அன்றைய எதிர்கட்சி தலைவர் கலைஞர் கண்டம் பண்ணாரு. அதுக்கு பின்னாடி எஸ்.எம். கிருஷ்ணா கூட்டு நேரா பேசுனாங்க, பாதுகாப்பு வழங்கினார்கள். அப்ப அம்மா அம்மா என்ன சொல்றாங்கன்னா, இது வேற மாதிரி டேர்ன் ஆகி திரும்பி இங்க தமிழ்நாட்டில் இருக்க கன்னடிகர்லாம் பாதிக்கப்பட்டுருவாங்க. ஆகவே பார்டர்ல இருக்க கன்னடிகர்ஸ் எங்கெங்க ஜாஸ்தி இருக்காங்களோ, நீலகிரி, ஒசூர் டிஸ்ட்ரிக்ட் இப்படி இருக்க இடத்தெல்லாம் முதல்ல பாதுகாப்பா போடுங்க. இங்க தகராறிட போகுது. இந்த புகழேந்தி தாக்கப்பட்ட விஷயம் தெரிஞ்சதுன்னா நம்ம கட்சி சும்மா இருக்க மாட்டாங்க, பெரிய ரகளையாகும் சொல்லி அதை பாதுகாக்க செய்தார்கள். ஆகவே திரு மார்க்கண்டியன் எம்எல்ஏ என்னை பொறுத்தவரை கைது ரொம்ப பொறுமையாக இருந்தாலும் குறைவாக சிலர் இருப்பார்கள். அப்ப நீங்க என்ன அவங்களை அடிக்க சொல்றீங்களான்னு கேட்பீங்க. அப்படி சொல்ல வரவில்லை நான். அது 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 நடக்க வேண்டும் என்றால் அப்பொழுதே நடந்திருக்கும். ஆனா ஒரு மரியாதை இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் அதே சட்டமன்றத்தில் போய் பேச சொல்லுங்களேன். ரைட், உங்க வழிக்கே வரேன். அந்த சட்டமன்றத்தில் இப்படித்தான் பேசினார்கள், அப்படித்தான் பேசினார்கள்னா சட்டமன்றத்திலே போய் பை சொல்லு. இந்த கையை இப்படி காமிச்சது என்ன அப்படின்னு சொல்லி அந்த கையை இப்படி காமிச்சது சமாதானமா எடுத்துக்கோ. உன்னுடைய பார்வை சமாதான பார்வையாக இருக்கட்டும். ஏன் அப்படி கையை காமிச்சானா என்ன அர்த்தம்? திரு மு க ஸ்டாலின் காமிச்சாருன்னு இவர் காமிச்சாருன்னு எல்லாமே இவங்களே சொல்லிக்கிறாங்க சார். காமிச்சவரை ஒண்ணுமே அதை பத்தி சொல்லியே. இந்த கைக்கு காமிச்சதுக்கு என்னங்க அர்த்தம்னா இந்த அசம்பிளிலே இந்த மார்க்கெட்டை கேட்கலாமே. அது யார் தடுத்துட முடியும்? அதுக்கு முதல்ல நீ எலும்பு ஒடிப்பா உன்னாலதான் முடியும். எலும்பு இல்ல விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியலையான்னு கேக்குறாங்க. ஆளுங்கட்சிக்கு விமர்சனங்களை எதிர்கொள்ள முடியலையா? நீங்களும் தான் தரம் தாழ்ந்து விமர்சனம் பண்றீங்க. அதுல பதிலுக்கு நாங்க பண்ணலையா? பதிலுக்கு சொல்றது தானே இது அப்படிங்கிறாங்க. அம்மா இருக்கும்போது சொல்லுவாங்க அழகா, இப்பெல்லாம் காவலர்களுக்கு வேலை மிச்சமாயிடுச்சு, அவங்கள எடிச்சு வெளியில கொண்டு போய் விட்டுவாங்கன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க தள்ளிட்டு போறது தூக்கிட்டு போறதுலாம் தேவையே இல்லை. எடிச்சு கச்சத்தீவுன்னு சொன்னா காணாம போயிடுறாங்க. அவங்களே மரியாதையை எடிச்சு மரியாதையா போயிடுறாங்க. எங்களுக்கு வேலையே கம்மி அப்படின்னு முன்னாள் ஒரு அம்மா சொல்ற மாதிரி பேச மாட்டேன்றார். முதலமைச்சர் பேச மாட்டேன்றார். இது அப்புறம் பேச ஆரம்பிச்சா ஒருத்தர் இருக்க மாட்டாங்க. இருக்க மாட்டோம் இருக்கையில் நாங்கள் இருக்க மாட்டோம். அவர் பேச்சை கேட்க நாங்கள் தயாராக இல்லை. பதில் சொல்லியா உட்காருங்க. அப்படி ஓடுனா என்ன சார் அர்த்தம்? அது அவங்க சட்டசபையை எதிர்கொள்ளலாம் தயாராக இல்லை சார். இது சட்டமன்ற வரலாற்றிலேயே சட்டமன்ற இருக்கையை அடித்து சபாநாயகர் இருக்கை தனபால் இருந்த பொழுது அடித்து இருக்கி அந்த சேரெல்லாம் ஒடிச்சு ஆங்கில த்ரோட் நேஷன் ரேன் சேக்குன்னு போடுறான். அந்த அளவுக்கு கேவலமா போய் அந்த பண்பாட்டை கெடுத்து சபாநாயகர் என்கின்ற பல தலைவர்கள் அமர்ந்த இடம் பிஹெச் பாண்டியன்ல இருந்து தமிழ் குடிமகள்ல இருந்து எவ்வளவு பேரை சொல்லிட்டு போலாம். அந்த மரியாதையே போச்சு. எல்லாத்தையும் நாசம் பண்ணி அடிச்சு உடைச்சு அந்த சபாநாயகர் சேர்ல போய் உட்காந்துட்டு இவங்க ஒரு சட்டசபையை நடத்துறாங்க. அவர் அப்படியே ஆடி அடங்கி தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் வேற வழி இல்லாம அப்படியே உள்ள போறார் பாதுகாப்போட. இந்த மாதிரி சட்டசபை நடத்திவிட்டு அதுக்குன்னு எங்க அப்பாவை என்ன சப்ப கட்டுறது? ஆகவே நியாயமற்ற பேச்சுக்கள் ஒரு முறையாக இருக்க வேண்டும். ஒரு அளவை மீறி போகக்கூடாது. இந்த ஃபில்தி லாங்குவேஜ், அன்பார்லிமெண்டட் வேர்ட் இதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. பல முறை சொல்லியாச்சு உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும். ஆகவே அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ளவே முடியாது. கைது செய்தது நியாயம். கைது செய்யப்பட வேண்டியவர்கள் என்னை பொறுத்தவரை செல்லூர் ராஜு, உதயகுமார், கே.பி. முனுசாமி, இந்த அக்ரி கிருஷ்ணமூர்த்தி ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. கண்ணாபின்னான்னு பேசுறது அது இதுங்கிறது சார். அப்புறம் என்ன பண்ணுவாங்க? அதிமுக எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு அங்க போறாங்க, அப்புறம் பேசதானே செய்வாங்க. ஆமா, அதிமுக அதுதான் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் புசி ஆனந்த் மிக தெளிவா சொன்னாரு. நீங்க ஒழுங்கா வச்சுக்கிறது யோகியது இல்லை, அதனால எங்களை தேடிட்டு வராங்கன்னு. வர்றவங்க அவங்க அரவணைச்சு கொண்டு போறாங்கல்ல. நான் கேட்கிறேன், வராங்க ஆனா இன்னைக்கு கட்சியில சேரணும் அப்படிங்களா? யாரு? இசைக்கே முத்து. ஆமா, அது சுப்பையா நீங்களே வரீங்க, வாங்க வாங்க வாங்க. அவர் அரவணைக்கிறாரு. மரகத வடிவேலு வாங்கன்றாரு. இப்படி பலரை புகழேந்தியா அண்ணன் தயவு செஞ்சு நீ இங்க இருக்க வேண்டிய இடம் வாங்க அப்படிங்கிறாரு. ஆகவே இந்த தலைவர்களை நாங்கள் கொண்டாடிய தலைவர்களுக்கு இழுக்கில்லாமல் போகின்ற பொழுது தலைவருக்கும் அம்மாவுக்கும் அண்ணாவுக்கும் தந்தை பெரியாருக்கும் பேரறிஞர் அண்ணாவுக்கும் அப்படின்னும் பொழுது இந்த கட்சியை நோக்கி போறோம். அங்கிருந்து அந்த புகழை பாட எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கிறது. எங்கேயும் 2 தானே. பிஜேபி ஒழியணும், ஒழிச்சாச்சு, வாஷ்ட் அவுட், கம்ப்ளீட்டா காலி. ஒரு இடம் தான் வந்துருக்குது ஊட்டியில. பெரிய வெற்றி இல்லையா? ஆகவே அடுத்து எடப்பாடி பழனிசாமி ஒழிக்க வேண்டும். எவ்வளவு பண்ணாலும் பணமும் சுத்தி இருக்கின்ற ஜால்ராக்களும் காப்பாற்றி கொண்டிருந்தது இத்தனை. ஆனால் இந்த புரட்சியில், அமைதி புரட்சியில், மாபெரும் அமைதி புரட்சி வெற்றியில்
முதலமைச்சரான விஜய் அவர்கள் அவர் காலி பண்ணிட்டார் எடப்பாடி பழனிசாமியை. இருக்க இடமே தெரியாம போயிடுச்சு. ஒரு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமி தன்னை எதிர்கட்சி தலைவர் என்று சொல்லிக் கொண்டிருந்த எடப்பாடி பழனிசாமியை பெயர் சொல்லாமலேயே அவரை வாஷ் அவுட் காலி செய்தது விஜய் என்கின்ற மாபெரும் தலைவர். நேற்றைய தினம் விழுப்புரத்திலிருந்து அதிமுகவை சேர்ந்த 100க்கும் மேற்பட்டோர் மெரினாவில் இருக்கிற ஜெயலலிதா நினைவிடத்தில் மனுக்களை கொண்டாந்து வைக்கிறாங்க. அதாவது அவங்க நான் கட்சியை விட்டு விலகுறோம் அப்படிங்கிற மனுக்களை வச்சுட்டு எடப்பாடி பழனிசாமியும் குறை சொல்றாங்க. இது எப்படி பாக்குறீங்க? இது ஒரு அருமையான முடிவு. அந்த அட்ரஸ் கூட பழனிசாமிக்கு எழுதக்கூடாது. அவங்க என்ன அட்ரஸ் போட்டு எழுதுனாங்கன்னு எனக்கு தெரியல. அதை கூட புரட்சி தலைவி அம்மா நிரந்தர பொதுச் செயலாளர்னு எழுதணும். ஏன்னா இந்த ஆளுக்கும் கட்சிக்கும் சம்பந்தம் இல்லை. அவரை குறை சொல்லி இந்த தலைமையை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நல்லா கவனிங்க ராஜவேலு, இது மாதிரி ஒரு அறிவழியை நீங்க உலகத்திலே பார்க்க முடியாது. தகராறு நடக்குது, உனக்கு அசிங்கம் அது வெளியே சொன்னா 25 பேர் ஆதரவு தெரிவிச்சு தாவேகாவுக்கு போய் ஓட்டு போட்டாங்க. ஆக உன்னுடைய பிடியில இல்ல 22 பேரை வச்சுட்டு உட்காந்துருக்க 47 பேர்ல. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நிலவும் பொழுது உன்னுடைய இடம், உன்னுடைய நிலை ஆடி போய்விட்டது, சரிந்து விட்டது. ஆகவே இனி எழுந்து நிற்காத அளவிற்கு கீழே விழுந்த காட்சியை பார்த்து விட்டோம். ஆகவே எங்கே ஆரம்பித்து கீழே விழுந்து பதவிக்கு வந்தாரோ அதே போல இப்பொழுது கீழே விழுந்து விட்டார். அப்ப நீங்க அவங்கள அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகணுமா இல்லையா? ஒரு 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 அறிவாய்ந்த தலைவர்னா என்ன பண்ணணும்? தலைவர் என்ன பண்ணாங்க? அம்மா என்ன பண்ணாங்க? எஸ்டிஎஸ் கூட்டு சமாதானம் பண்ணாங்க அம்மா. காளிமுத்து கூட்டு சமாதானம் பண்ணாங்க அம்மா. தலைவரும் அதுதான் பண்ணார், எஸ்டிஎஸ் சமாதானம் பண்ணார். இதெல்லாம் நடந்துச்சா இல்லையா? ஆகவே கூப்பிட்டு அவங்கள பேசி, ஏன்பா என் கூட இருக்கீங்க, தோளுக்கு தோளா இருக்கீங்க, உங்களாலதான் நீங்க இல்லாம நான் இங்க கிடையாது, என்னை இப்படி பண்ணிட்டு போறீங்களே நியாயமான்னு யாரையாவது ஒருவரை தடுத்தது உண்டா? நான் 4 சகனிகள் பெயரை சொன்னேன். எந்த சகனியாவது தடுத்தது உண்டா? இந்த பொள்ளாச்சி பாலியலை பத்தி பேசுவோமே அந்த ஹீரோல இருந்து யாரா போகாதீங்க, இந்த கட்சி வீணா போயிடுங்க தயவு செஞ்சு. ஓடுகாலிகள் ஓடட்டும், நிரந்தரமாக இருக்க மாட்டார்கள். இவர்கள் ஏமாற்றி பிழைத்தவர்கள், இங்கே கொள்ளையடித்தவர்கள் அங்கே போய் புனிதமாகி விட்டார்கள். இந்த ஓடுகாலிகளை நாங்கள் அழைக்க தயாராக இல்லை. சந்தர்ப்பவாதிகள். இவர்கள் எல்லாம் சந்தர்ப்பவாதிகள். நம் நாட்டினுடைய ராணுவ பாதுகாப்பை எல்லாம் காட்டி கொடுத்த துரோகிகள். நாங்கள் தான் மிகவும் நல்லவர்கள், வல்லவர்கள். நேற்று ஓபிஎஸ் வாழ்க என்றோம், இன்று இபிஎஸ் வாழ்க என்கிறோம். எப்படி ஒழிப்பது என்பதில் குறியாக இருக்கிறோம். நாங்க எல்லாம் ஓடுகாலியா? எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கணும் கட்சிக்கு. சண்முகம்னு ஆரம்பிச்சிங்க. சார் நீங்க சண்முகத்தை ரொம்ப பயங்கரமா எதிர்த்தது புகழேந்தி. அது மாதிரி என்ன அவரும் சத்தம் போட்டு சிவி சண்முகம் யார் இந்த புகழேந்தி, கார்லயே கூட்டு போய் கட்சி விட்டு நீக்கப்பட்ட புகழேந்தி தான் பேசியிருக்காரு. ஓகே, அது அந்த பாயிண்ட் விடுங்கப்பா. நான் என்ன சொல்றேன், அவர் கட்சியில ஒரு எம்பியா இருக்காரு, ராஜ்யசபா எம்பியா. இந்த ஆள் கொடுக்கலீங்க அந்த எம்பியும். அவர்கிட்ட ஒரு 20 எம்எல்ஏ வாங்கிட்டாரு, மிரட்டியா வாங்கிட்டாருன்னு நம்ம பொன்னைன்னு தான் சொன்னாரு அண்ணா. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு தலைவர் விலகுகிறார் போறாருன்னு சொன்னா கூட்டி வச்சு பேசுறதுக்கு ரெடியா இல்லை, ஆனா அனுசரிச்சு போறதுக்கு ரெடியா இல்லை. வேலுமணியை கேட்டுக்கு அனுசரிக்கிறது இல்லை சார். வேலுமணியும் தங்கமணியும் இல்லாம பழனிசாமி இல்லை. நான் பல தடவை சொல்லியிருக்கேன். சிவி சண்முகம் சொன்னீங்க, அவர் இப்ப என்ன முடிவில் இருக்கிறாரு ஏதாவது தெரியுமா? உங்களுக்கு தகவல் தெரியுமா? எடப்பாடி பழனிசாமி கூட எடப்பாடி பழனிசாமி இங்க நேற்று வந்தவர்கள் எல்லாமே சிவி சண்முகம் ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்றாங்க. மென்னாவுக்கு சிவி சண்முகனுடைய ஆதரவாளர்களை கட்சி பதவியிலேருந்து நீக்கிட்டாரு. இப்போ அவருடைய முடிவு என்ன? எம்எல்ஏ பதவியில் இருக்கிறாரு. அடுத்தது என்ன? ஒன்று தாவேக்கா மற்ற 6 பேர் போன மாதிரி போகிறாரா, இல்லை இப்படியே எம்எல்ஏ பதவியில் நீடிக்கிறாரா? இப்படியே நீடிச்சா அங்கே லோக்கலில் அரசியல் செய்ய முடியுமா? பதவி எடுத்துட்டு அந்தாண்ட மாவட்ட செயலாளர்லாம் தனியாக போட்டார் எடப்பாடி பழனிசாமி. இந்த நீக்கிறன்னு எனக்கு சிரிப்பா வருது ராஜவேலு. ஒரு செத்து போன நீக்கிட்டார் தெரியுமா அந்த கதை உங்களுக்கு? போற போக்கில் ஏதாவது சொல்லக்கூடாது. அவரோட அவர் எடுக்கிறாரு, அவருக்கு இறந்து போயிட்டாரு, கட்சியில் கிடையாது. அதனால நீக்கிறது ஒரு தொழில் அவருக்கு. இன்னைக்கு பூரா செத்து போனவங்க லிஸ்ட்டை கொடுத்தா இவர்கள் அத்தனை பேரும் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் அப்படின்னு ஒரு அறிக்கையை திருப்பி கொடுக்குற அளவுக்கு இது மாதிரி ஒரு பைத்தியக்கார மனிதன் என்ன பண்றது சொல்லுங்க பார்ப்போம். ஆகவே நீங்க முதல்ல அந்த பாயிண்ட்ல ஒன்று விட்டு போச்சு. என்னன்னா, புரட்சி தலைவி அம்மா நிரந்தர பொதுச் செயலாளர் அவர்களுக்கு கடிதம், நாங்கள் இனி இங்கே இவர் தலைமையில் இருக்க விரும்பவில்லை என்பதை உங்களுக்கு தெரிவித்து விட்டோம், லெட்டர் கொடுத்தா போதும். இந்த 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 ஆளை போய் பொதுச் செயலாளர், தகுதி இல்லாத ஒரு ஆளை பொதுச் செயலாளர் சொல்லவும் வேணாம், நம்ம நிரந்தர பொதுச் செயலாளர் சொல்றது மூலியமா அம்மாவை சொல்லுகிறோன்றது தெரியும்.
ஆகவே நீங்க வந்து நீக்கிற டெய்லி பேப்பர்ல ஒரு செய்தி வந்திருக்கு. ஆலோசனை கூட்டம் நேற்று நடத்தப்பட்டது. அதுல ஒரு நிர்வாகி வந்து தோல்விக்கு பொறுப்பேற்று நீங்க இந்த பதவியிலேருந்து விலகணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்லியிருக்கிறாரு, 47 தொகுதிகளில் வெற்றி பெற்று அதிமுக நான் வெற்றி பெற வச்சிருக்கிறேன், நான் ஏன் விலகணும் அப்படின்னு பேசியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த பதவி விலகணும்னு சொன்னவரை வந்து சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு போயிருக்காங்க. இப்போ அது எடப்பாடி பழனிசாமி என்ன தரப்பில் என்ன சொல்லுது, தோல்விக்கு இவர் மட்டும்தான் பொறுப்பா, ஒரு தேர்தல் என்பது ஒரு கூட்டு முயற்சி தான், அதில் இவரை மட்டும் பொறுப்பாக்குறது என்ன காரணம்? நீங்க காரணம் சொல்லுங்கன்னு கேட்கணும். ஜனநாயகத்துல என்ன பதவி விலக சொல்றீங்களே, நான் எல்லா தொண்டர்களும் நிர்வாகிகளும் சொல்லி கேட்காம தானே உட்காந்துருக்கேன். இங்கேயே வந்து நீங்க தைரியமா சொல்றீங்களே, நான் அடியாளுங்கள்லாம் வச்சிருக்கேன், அப்பயும் சொல்றீங்களே தம்பி, காரணத்தை சொல்லுங்கன்னு கேட்கணும். அது ஒரு பகுத்தறிவா இருந்திருக்கும். அப்புறம் அவன் அடக்கி வெளியே கொண்டு போய் விடுறதும், அது காரணம் சொல்ல மாட்டேன்னு சொல்லி சொல்றதும் என்ன வேதனைன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். நான் வந்து ராஜவேலு, நீங்க பெரிய அதிசயமா கேட்பீங்களோ பார்ப்பீங்களோ தெரியாது. கிட்டத்தட்ட 22-23 வருஷங்கள் தொடர்ந்து அம்மாவை பார்த்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை வாங்கிடுவேன் என்னுடைய குடும்பத்தோட போய். அது முடியலையே அப்படிங்கிறதான் பாவம். இல்லை அம்மா இல்லை. ஆகவே அந்த வருத்தம் எனக்கு உண்டு இன்னைக்கு பிறந்தநாளாக இருந்தாலும். ஆகவே தொண்டர்களையும் கட்சியையும் எப்படி அரவணைத்து செல்ல வேண்டும், அவர்களை கூப்பிட்டு நீ ஒரு வாழ்த்து சொல்லலாம் எப்படி பாதிப்பார்கள் எல்லாம் தெரிந்து வைத்த லீடர். ஆகவே அறிந்து கொண்டவர், எல்லாத்தையும் புரிந்ததால் தான் புரட்சி தலைவி என்று சொன்னோம். இது போய் இந்த மரமண்டையில சொல்லி எங்க சார் ஏறப்போகுது. ஆனா ஒண்ணு சார், பிறந்த நாளில் நான் மகிழ்ச்சியாக சொல்கிறேன், 7 ஆண்டு போராட்டத்திற்கு கிடைத்த மாபெரும் வெற்றி பழனிசாமி என்கின்ற அரசியல் தரைமட்டமாக்கப்பட்டிருக்கிறார். யாரும் சொல்லல, யாரும் எதிர்க்கல, போய் ஒளிஞ்சிட்டாங்க. சசிகலா அப்பப்போ வருவாங்க, வெளியில பேசுவாங்க. அப்புறமா எழுத்து நின்னவர், அவர் கூட போய் திரும்பி சேர்ந்தா தூக்குல தொங்குறோம்னு சொன்னவர், அவரும் போய் கூட சேர்ந்துட்டாரு. ஆகவே இப்படிப்பட்ட தலைவர்களை தான் பார்த்தோம் நாம். பின்வாங்கிட்டார் ஓபிஎஸ். ஆனா நான் மாத்திரம் பின்வாங்கலைங்க, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்னொன்று, சமீபத்தில் நீங்களும் வேலுமணியும் ரொம்ப க்ளோஸாக பேசிகிட்டு இருந்த மாதிரி ஒரு வீடியோ. இப்போ நீங்கள் தாவேக்கா போயிட்டீங்க, அவரும் எடப்பாடி கூட ஒரு நல்ல நட்பில் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாருக்கும் தெரியுது. நம்ம ஷேக் ஃபேமிலி யூகேஎஸ் ஃப்ரூட்ஸ் கம்பெனி, எக்ஸ்போர்ட்டட் கம்பெனி, அவரோட சன்னு ஆசிஃப்னு அவருடைய பிறந்த நாளுக்காக போயிருந்தோம். அங்கே ஷேக் நாள்லாம் ஷேக் தான் போய் அவரை கூப்பிட்டு வந்தார், வரவேற்று வேலுமணி அண்ணன். அவர் ஸ்டேஜுக்கு வந்ததும் அப்படியே கட்டி பிடிச்சிட்டார், புகழேந்தி சார் அப்படின்னு சொல்லி. பயங்கரமான வெறுப்பில் இருக்கிறார் அவர். நான் பேசின வரைக்கும் பலவற்றை சொல்ல முடியாமல் போனாலும் உங்களுக்கு கோடிட்டு காட்டுகிறேன், இனி எந்த காலத்திலும் திரும்பி எடப்பாடியோடு அவர் போவதற்கு தயாராக இல்லை, பழனிசாமியோடு. அவ்வளவு கொடுமைகளை அவர் அனுபவித்திருக்கிறார். ஆகவே ஒரு ஈவு இரக்கமில்லாத ஒரு மனிதன். ஆகவே அப்படிப்பட்ட மனிதனோடு நாம் இத்தனை காலம் அரசியல் நடத்தியதே தவறு என்ற மாதிரி அவர் உணர்கிறார். ஆகவே அவருக்கு நான் பேசும்போது என்னுடைய அன்பான வேண்டுகோள் என்ன சொன்னா, ஓப்பனா சொல்றேன், அதை மாத்திரம் மீதி சொல்ல முடியாது, அவரோட நிறைய விஷயங்கள் பேசணும். நீங்க வந்து பழனிசாமியை தூக்கி எறிய வேண்டும். சிவி சண்முகம் என்கிற முன்னாள் அமைச்சரோடு சேர்ந்து அந்த காரியத்தை செய்யுங்கள். தயவுசெய்து இந்த பொதுச் செயலாளர் பதவியிலிருந்து தூக்கி எறிஞ்சிட்டு அதில் நீங்களே அமர்ந்தால் கூட நல்லதுதான். எப்படி 25 சட்டமன்ற உறுப்பினர்களோடு வாக்களித்தீர்களோ தாவேக்காவிற்கு, அதே போல நீங்கள் தாவேக்காவிற்கு தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். தாவேக்கா கட்சிக்கு, ஆளுங்கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள். அவர்கள் தான் அம்மா பெயரையும் தலைவர் பெயரையும் உச்சரிக்கிறார்கள். ஆகவே இந்த கட்சி போய்விடும். ஆகவே நீங்க இருந்து பண்ணலாமே சார்னு கேட்பீங்க. எனக்கு போதும்னு ஆயிடுச்சுங்க. நான் கிட்டத்தட்ட இந்த 7 வருஷம் இல்லை, முன்னாடி இருந்து எவ்வளவு போராட்டங்கள், எவ்வளவு சாக்ரிஃபைஸ். நான் மந்திரியா இருந்தேனா, எம்எல்ஏவா இருந்தேனா, காசு சம்பாரிச்சு வச்சிருக்கேனா, இதெல்லாம் இல்லாம எனது அருமை தோழர்களை அரவணைத்து கொண்டு, என்னோடு இருப்பவர்களை எல்லாம் சேர்த்து கொண்டு நான் போராடியாகிவிட்டது. ஆகவே இனி ஏதாவது கடமையாற்ற வேண்டும் என்கின்ற ஒரு நேர்கோட்டிலே நின்று நான் இன்றைய தினம் பல புரட்சிகளை செய்து, ஜாதியை ஒழித்து, மதம் இல்லாமல் செய்து, ஜாதி இல்லை என்கின்ற அளவிற்கு செய்து, தேர்தலிலே 10 பைசா செலவு செய்யாமல் ஒரு சாதாரண குடிமகனும் அமைச்சராகலாம், மந்திரியாகலாம், சட்டமன்ற உறுப்பினராகலாம் என்ற நிலைப்பாட்டை நிலைநிறுத்தி தமிழகத்திலே புரட்சியை செய்த அருமைக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் பின்னால் செல்கின்ற ஒரு நிலை, அதை மனதார ஏற்றுக்கொண்டு சென்றேன். என்னை இங்கே சேர்த்து அரவணைத்து பார்த்தது அண்ணன் அமைச்சர் புசி ஆனந்த் பொதுச் செயலாளர் அவர்கள்.
இப்படிதான் ஆச்சு. அதனால நான் வேலுமணி அவர்களுக்கு சொன்னதெல்லாம், நீங்க கட்சியை காப்பாற்றுங்கள், தாவேகாவிற்கு ஆதரவாக இருங்க. இல்ல அவரு அவங்க முடியாதுன்னு முடிவு பண்ணி இங்க வந்தாங்கன்னா வெல்கம். அதுல ஒன்றும் நமக்கு ஒன்றும் வியூ நோ எனி அப்ஜெக்ஷன். ஆகவே வரட்டும். வராத சூழ்நிலையில் இந்த கட்சியை காப்பாற்றுவதற்கு அவர்களாவது தலைமை ஏற்கட்டும் என்பது எனது ரெக்வஸ்டா இருந்தது. அவர்கிட்ட அதை நான் சொல்லிட்டேன். அவர் பல விஷயங்களை சொன்னார். அதெல்லாம் கேட்டீங்கன்னாவே ஒரு கொடுமையான மனிதன் என்பது உலகத்திற்கே தெரியும். ஆனால் இவ்வளவு கொடுமையானவரா என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும், புரிந்து கொள்ள முடியும். மாநில அரசியல் எப்படி பரபரப்பாக இருக்கோ அதே போல் டெல்லியிலையும் நேற்றைய தினம் பரபரப்பாக இருந்தது. கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி, அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அவங்க அந்த நீட் விவகாரம், நீட் தேர்வை வேண்டாம் அப்படின்னு சொன்னது, அந்த நீட்டு தேர்வுடைய வினாத்தாள் கசிவில் அந்த அமைச்சர் பதவி விலகணும், நடவடிக்கை எடுக்கணும், அந்த கோரிக்கை. நீட்டு விவகாரத்தில் உயிரிழந்த மாணவிகள் அந்த குடும்பத்துக்கு 1 கோடி ரூபா தரணும் உள்ளிட்ட கோரிக்கைகள்லாம் வச்சு மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடந்தது. போலீஸார் தடியடிலாம் நடத்தினாங்க. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள், இளைஞர்கள் பலர் காயமடைஞ்சாங்க. இதெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? ஜனதா காக்ரோச் பார்ட்டி ஜனதா வாட் எவர் மேபி ஒரு புதிய எழுச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காலத்தில் இப்படிதான் கெஜ்ரிவால் வந்தார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். கெஜ்ரிவால் ஸ்ட்ராங்கா நின்னப்போ இதேதான் ஊழலை ஒழிப்போன்னு ஆரம்பிச்சார். அதுதான் பிற்காலத்தில் தென்னிந்தியாவில், தமிழகத்தில் ஊழலை ஒழித்தே கட்டுவேன் என்று இந்த முதல்வர் பேசி வருவதை நான் பார்க்கிறோம். இப்போ கொஞ்சம் லஞ்சம் வாங்க பயப்பட ஆரம்பிச்சிட்டானுங்க, வாங்குறது இல்லைன்னு கூட சொல்லலாம். ஆகவே இந்த போராட்டம் நான் கேட்கிறேன், கிட்டத்தட்ட 44 லட்சம் பேர் எழுதிய நீட் தேர்வு, அந்த வினாத்தாள் வெளியிலே வந்துவிட்டது தேர்வுக்கு முன்னாலே என்று சொல்லி அதை தடை செய்த கேவலம் எங்கேயாவது உண்டா? எனது அருமை மாணவிகளை, நமது பிள்ளைகளை தலையை செக் பண்ணும், கொண்டையில இது இருக்கா, குண்டூசி இருக்கான்னு பார்க்கணும், உள்ளாடைகளை செக் பண்ணும். 1 நிமிடம் தாமதமாக வந்தால் நீங்கள் எக்ஸாமுக்கு போக முடியாது. எவ்வளவு ரிஸ்ட்ரிக்ஷன் ராஜவேலு! ஒரு எக்ஸாம் போற மாதிரியே போக வேண்டிய, போருக்கு போற மாதிரி போக வேண்டிய சூழ்நிலை. ஒரு விமானத்திற்கு போறோம் பாருங்க, நம்மள பூரா செக் பண்ணி உள்ள விடுவோம். ஃபிளைட்ல எல்லாமே செக் பண்ணி அப்புறம் தானே உள்ள விடுவான் சிஎஸ்எஃப். அது மாதிரி ஒரு கேவலமாக மதிக்கப்பட்டு, ஒரு அடிமையாக நடத்தப்பட்டு இந்த நீட் எக்ஸாம் நடந்தது. நீட்டு வேணாம் 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 இன்றைய முதல்வரும் பிரதம மந்திரியிடம் சொல்லி ஆகிவிட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைய தினமே 1 வருஷம் எக்ஸம்ஷன் வாங்கி காமிச்சாங்க. அத முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் அசம்பிளியில் சொல்லியிருக்காங்க, வாங்கி கொடுத்தார்கள். இப்படிப்பட்ட நீட்டே வேண்டாம் என்று சொல்லுகின்ற நீட்டை வற்புறுத்தி தலைமையில் சுமத்தி அதை கட்டி, அதுக்கு பின்னால வினாத்தால் வெளியிலே போகிறது என்று சொன்ன பின்னால் கூட அமைச்சராக நீடிப்பாரா? 44 லட்சம் பேரை நீங்கள் ஏமாற்றி மோசடி செய்துவிட்டு இந்த மத்திய அமைச்சராக நீங்கள் தொடர வேண்டுமா? ஆயிரக்கணக்கில் சாகட்டும், எத்தனை ஆக்சிடென்ட் நடக்கட்டும், ரயில்வே மந்திரியா இருப்பார், ராஜினாமா செய்ய மாட்டார். பெர்னாண்டஸ் காலத்தில் ராஜினாமா செஞ்சாங்க. ஆகவே இவ்வளவு அட்டுழியங்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது எப்படி இளைஞர்கள் வேடிக்கை பார்ப்பார்கள்? சொல்லுங்க பார்ப்போம். இங்க எப்படி இளைஞர்கள் எழுந்து நின்றார்களோ, மெரினா பீச்சில் எப்படி இளைஞர்கள் அமர்ந்தார்களோ போராட்டத்திற்கு, அப்படித்தான் இங்க கூட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில, செல்வா தலைமையில, சிபிஎம் தலைமையில போராட்டம் நடந்தது. நாடு முழுவதும் போராட்டம் நடந்திருக்கிறது. தமிழ்நாடு மாத்திரமே குரல் கொடுத்த நீட் என்கின்ற, சவுத் இந்தியாவில் இருக்க குரல் கொடுத்தாங்க, தமிழ்நாடு முக்கியமா குரல் கொடுத்த அந்த குரலுக்கு இந்தியா வலிமை சேர்த்திருக்கிறது. இந்திய நாட்டினுடைய இளைஞர்கள் வலிமை சேர்த்திருக்கிறார்கள். இந்த பேரில் ஜனதா காக்ரோச் பார்ட்டி மூலமாக அது இன்றைய தினம் பெரிய புரட்சியாக வெடித்திருக்கிறது. ஆகவே இதுவே ஆட்சி மாற்றமாக 2022 மாறாது என்பதற்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கொடுக்க முடியாது. மத்தியானமா கூட்டு பேசுறாங்களா? நீங்க நினைச்சு பாருங்க எவ்வளவு வேதனையா இருக்கும். சோனம் தேங்க்ஸ், அதுல இருந்து ஒரு உண்ணாவிரதம் இருக்கார் சார், அவரை சாக போறாருன்னு தெரியும், அவ்வளவு வேதனை விளிம்பிலே இருக்கிறார். இப்ப எடுத்துட்டு போய் ஆஸ்பத்திரியில போட்டு ஏதோ சிகிச்சை பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவரை கூப்பிட்டு பேச முடியல. நேற்று நாடாளுமன்றம் நடப்பதாலே, இந்த போராட்டம் வெடித்ததால உடனே கூப்பிட்டு மந்திரி பேசுறாரா? நீ முதல்ல ராஜினாமா கூடிய அப்புறமா பேசுவோமா? ஆகவே நீட் ஒழிய வேண்டும் என்கிற போராட்டம் இப்பொழுது தலைவிரித்தாட ஆரம்பித்து விட்டது. அதை எதிர்கொள்ளவே முடியாது. ஆகவே நீங்க என்ன பண்ணாலும், பெற்றோர்களும் இதிலே பாதிக்கப்பட்டு விட்டார்கள் ராஜவேலு. மாணவர்கள் மாத்திரமல்ல,
எவ்வளவு தூரம் எங்க சென்டர் பசங்களுக்கு கடன் வாங்கி கூட்டு போய் நிறுத்தி எழுத வச்சு ட்ரைனிங் கொடுத்த ட்ரைனிங் சென்டர்ல நியாயமா கேளுங்க. முட்டா பசங்க உட்காந்து மோடி மாதிரி ஒரு பெரிய பிரதமர் உலகத்திலேயே கிடையாதுங்க. நீங்க என்ன மோடி அப்படி சொல்லிட்டீங்க? மோதி மண்டை தான் உடைந்தது. அதனால மோதிக்கு ஒண்ணாகாது, வெளிநாடு சுத்த வேண்டியதான் ஜாலியா. ஓய்வா இருக்கும் பொழுது உள்நாட்டுக்கு வருவார்னு யாரோ தலைவர்கள் சொன்ன மாதிரி இப்படி போயிட்டு இருக்க நம்ம நிலைமை. ஆகவே நேற்று நடந்த போராட்டம் வரவேற்கக்கூடியது. அத்தனை பேரும் நாமெல்லாம் அதிலே நம்மை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும். தமிழக முதல்வர் பிரதம மந்திரியிடம் கேட்டது போல இந்த போராட்டத்துக்கு, ஏன்னா டெல்லியில கூட இந்த டிவிக்கு நமது முதல்வர் விஜய் அவர்களுக்கு, ஜோசப் விஜய் அவர்களுக்கு பெரிய ஆதரவும் இளைஞர்களும் இருக்கிறார்கள். அவரும் ஆதரிப்பார் என்றே நானும் நினைக்கின்றேன். ஆகவே இப்படிப்பட்ட சூழ்நிலை நேற்று ஏற்பட்டிருப்பது, ரெண்டு காங்கிரஸும் பிஜேபியும் அடிச்சுக்கும் கலாட்டா நடந்துகிட்டே இருக்கும். அது பாருங்க எப்படி டைவர்ட் ஆகுது, திரும்புதுன்னு பாருங்க. இப்போ அது திரும்பி இப்ப அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்துருச்சு. இப்படிதாங்க முடியும். இப்படிதான் முடியும் பொழுது என்ன ஆகும்? பாரதிய ஜனதா கட்சி வீட்டுக்கு போகும். வீட்டுக்கு போறப்போ புதிதா ஒரு மத்திய அரசு ஆளுகின்ற சூழ்நிலை ஏற்படும். அதனுடைய நீட்டிற்கு இவர்கள் சமாதானம் சொல்லாமல் அதனை வாபஸ் வாங்கி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுத்து பழைய மாதிரி பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி சிஸ்டத்துல கொண்டு வந்தாதான் இது தப்பிக்குமே தவிர, இல்லை என்றால் மத்திய அரசு 2028 வருவதற்கு வழியே இல்லை. அதனுடைய கிளர்ச்சிக்கும் போராட்டத்திற்கும் புரட்சிக்கும் எழுச்சிக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாங்களும் கலந்து கொள்வோம். நிச்சயமாக தலைவருடைய அனுமதி நிச்சயமாக தருவார், அதை வற்புறுத்தி இருக்கிறார். ஆகவே நேற்றைய போராட்டம் மாறும், ஒரு மாற்றத்தை தரும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். மிக்க நன்றி ராஜவேலு. என்னுடைய பிறந்தநாள் அன்று இந்த பேட்டியை எடுத்திருக்கிறீர்கள். முக்கியமான நீட் விஷயத்தெல்லாம் பேசியிருக்கீங்க. ஆகவே இன்னும் கைது செய்யப்பட வேண்டியவர்களை பற்றி குறிப்பிட்டிருக்கிறேன். அது நம்ம சேனல் மூலியமா வெளியில போகட்டும். உள்ள போனாதான் புத்தி வரும். ஆகவே பார்க்கின்ற நேயர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.